அப்போது இடையன் யோசேப் வருகிறார். நெடுந்தூரம் நடந்தவனைப் போல் தூசி படிந்திருக்கிறார். எதற்காக வந்தாய் என்று உபச்சார முத்தமளித்து சேசு கேட்கிறார். உமக்கு சில கடிதங்கள் வைத்திருக்கிறேன். உம் தாய் அவைகளை கொடுத்தார்கள். ஒரு கடிதம் அவர்களுடையது, இதோ என்று கூறி யோசேப் கடிதங்களை சேசுவிடம் கொடுக்கிறார். 3 சிறு மெல்லிய தோல் சுருள்கள் ஒரு நாடாவால் கட்டப்பட்டுள்ளன. பெரிய கடிதமும் முத்திரை வைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து ஒரு முடிச்சால் கட்டப்பட்டிருக்கிறது. 3ஆம் கடிதத்தில் முத்திரை உடைத்திருக்கிறது. முடிச்சு கடிதத்தை காட்டி, இது உம் தாயிடமிருந்து என்று யோசேப் சொல்கிறார். சேசு அதை திறந்து வாசிக்கிறார். முதலில் மெல்ல, பின் சத்தமாக, என் அருமை மகனுக்கு சமாதானமும் ஆசீர்வாதம். எலூல் மாத தொடக்கத்தில் 1ஆம் மணி வேளையில் பெத்தானியாவிலிருந்து ஒரு தூது ஆள் இங்கு வந்தான். அது இடையனான ஈசாக்கு. அவனுக்கு உமது பெயராலும் என் பாகத்திற்கு நன்றியாகவும் சமாதான முத்தமளித்து களைப்பாறச் செய்தேன். அவன் இத்துடன் நான் அனுப்புகிற 2 கடிதங்களையும் கொண்டு வந்தான். மேலும் உம்முடைய நண்பனாகிய பெத்தானி லாசர் தன் விண்ணப்பத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதாக சொன்னான். அருமை சேசு, ஆசிர்வதிக்கப்பட்ட என் மகனே, என் ஆண்டவரே, நானும் உம்மிடம் 2 காரியங்கள் கேட்க வேண்டும். ஒன்று, உம்முடைய எளிய தாய்க்கு தேவ வார்த்தையை பற்றி போதிக்க அழைப்பதாக சொன்னதை ஞாபகமூட்டுகிறேன். 2வது, என்னுடன் நேரில் பேசி கலந்து கொள்ளாமல் நாசரேத்துக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேசு வாசிப்பதை திடீரென நிறுத்திவிட்டு எழுந்து யாகப்பரும் யூதாவும் இருக்கும் இடத்திற்கு போகிறார். அவர்களை இறுக அணைத்து கொண்டு கடிதத்தில் உள்ள பின்வரும் வாக்கியத்தை சொல்கிறார். கடந்த பௌர்ணமி தினத்தில் அல்பேயுஸ் ஆபிரகாமின் மடியில் போய் சேர்ந்தார். ஊரில் பெரிதாக துக்கம் கொண்டாடப்பட்டது. 2 சகோதரர்களும் தகப்பனுக்காக சேசுவின் மார்பில் சாய்ந்தபடி அழுகிறார்கள். சேசு தொடர்ந்து வாசிக்கிறார். கடைசி நேரத்தில் அவர் உம்மை தேடினார். ஆனால் நீர் தூரத்தில் இருந்தீர். ஆனால் மேரிக்கு அது ஒரு ஆறுதல். அதை கடவுளின் மன்னிப்பின் அடையாளமாக அவள் கருதுகிறாள். இது யூதாவுக்கும் யாகப்பனுக்கும் கூட அமைதியை கொடுக்க வேண்டும். சேசு அவ்விருவரையும் பார்த்து, கேட்டீர்களா? அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். தான் சொல்வது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் என்கிறார். அப்போது யாகப்பர், கடிதத்தை என்னிடம் தாரும் என்க. வேண்டாம், உனக்கு வேதனை உண்டாகும். ஏன்? அப்பா இறந்த செய்தியை விட வேதனையான வேறு எது அதில் இருக்க முடியும்? அப்போது யூதா, அவர் நம்மை சபித்தார் என்பது. அதற்கு சேசு, இல்லை, அப்படி இல்லை. எங்களை குத்தி ஊடுருவாதிருக்க நீர் அப்படி சொல்கிறீர். ஆனால் அது அப்படித்தான். வாசி யூதா. அப்படி என்றால்? யூதா கடிதத்தை வாசிக்கிறார். சேசு, நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன். மேரியும் அவ்வாறே உம்மிடம் கேட்கிறாள். துக்க நாட்கள் முடியும் வரை நாசரேத்துக்கு வர வேண்டாம். அல்பேயுஸ் மேல் அவர்களுக்கு இருக்கிற பாசம் அவர்களை உமக்கு எதிராக ஆக்குகிறது. இதனால் உம் தாய் அழுகிறேன். நம் நல்ல நண்பன் அல்பேயுஸ் எனக்கு ஆறுதல் சொல்லியும் ஊரையும் அமைதிப்படுத்துகிறார். ஆசேரும் இஸ்மேலும் ஆசாவின் மனைவியை பற்றி கொண்டு வந்துள்ள தகவல் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது. நாசரேத் இப்போது பல காற்றுகளால் அலைக்கழிக்கப்பட்ட கடலாக இருக்கிறது. உம்மை ஆசீர்வதிக்கிறேன் மகனே. உமது சமாதானத்தையும் ஆசிரையும் என் ஆன்மாவிற்கு கேட்கிறேன். என் சகோதரியின் மக்களுக்கு சமாதானம். அம்மா.